வளர்த்துறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. படிப்பு முடிச்சுட்டு வெளியே இருந்தனால அங்கே பண்ண முடியல. இப்போ ஒரு 2 வருஷமாக வந்து இங்கே வேலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் போது நம்ம இதை பண்ணலான்னு இப்போ ஒரு 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோங்க. நம்மக்கிட்ட அதிகப்படியான நிறம்னு பார்த்தா செங்கருப்பு, காகம், கருடவள்ளுவர்னு சொல்லுவாங்க. அந்த ரகம் இப்போ தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோங்க. ஓகே, வெள்ளைங்க. இந்த 4 ரகம் நம்ம கண்டினியூஸாக கொண்டு வந்துட்டுருக்கோம். கட்டுத்தரையோட போதுமான அளவுன்னு பார்த்தா நம்ம இப்போதைக்கு போட்டிருக்கிறது ஒரு 50க்கு ஒரு 20 அந்த ரேஞ்சில் ஒரு 2-3 கட்டுத்தரை போட்டிருக்கோம். அவ்வளோதான் நம்ம கட்டுத்தரையோட அளவு. ப்ரீடிங் பர்பஸ் தனியாக வச்சுருக்கோங்க, பட்டா ஸ்டேஜ் ஒரு தனியாக வச்சுருக்கோங்க, குஞ்சுங்க ஒரு ஸ்டேஜ் தனியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரெடியான சேவல்கள்னு சொல்லி அது ஒரு தனியாக ஸ்டேஜ் உள்ள வச்சுருக்கோங்க. நம்ம ஏரியாவில் இந்த கொங்கு மண்டலத்தில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒன்று அட்வான்ஸ்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ஹை ஃப்ளையர்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன வச்சுருக்குறோங்க? நம்ம வச்சுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரகமுமே வச்சுருக்கோங்க. கஸ்டமர் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு தடவை அட்வான்ஸில் விளையாண்டு கீழே விழும்போது உடனே மறுப்பு பார்க்குற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேன்சியாக 3 டைம் விளையாடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம அதனால் இந்த 2 ரகமுமே கொண்டு வந்துட்டு இருக்கிறோங்க. 2 வச்சுருக்குறோம்.